இருக்காங்க. செவ்வாய் கடக லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு எங்க இருந்தாலும் செவ்வாய் தோஷமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ராகு தோஷமும் செவ்வாய் தோஷமும் அவங்க திருமண விஷயத்துல பலருடைய திருமண விஷயத்துல மிகப்பெரிய பாதிப்புகளை செய்யுது. பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இது செவ்வாய் 4ல் செவ்வாய் இருக்கு, இது செவ்வாய் 7ல் செவ்வாய் இருக்கு, இது செவ்வாய் 8ல் செவ்வாய் இருக்கு, இது செவ்வாய் 12ல் செவ்வாய் இருக்குது, இது செவ்வாய் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அவங்கள நாம மாற்ற முடியாது. செவ்வாய் தோஷத்தை பத்தி இல்லைங்க, குரு பார்வை இருக்கு, ராகு பார்வை இருக்கு, சனி சேர்ந்து இருக்கு, அதனால இது செவ்வாய் தோஷம் கிடையாதுங்க. செவ்வாய் தனிச்சு இருந்து பலம் குறைந்தா மட்டும்தான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம என்ன விளக்கம் சொன்னாலும் எடுத்துக்கிறது இல்லை. நான் எங்கிட்ட ஒரு சிலர் அப்படி சொல்றப்ப நான் அவங்ககிட்ட வாதம் பண்ணியிருக்கேன். சரி, போய் உங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, இதில் RH ஃபேக்டர் பாசிட்டிவ்னு இருந்தால் அது செவ்வாய் தோஷம், நெகட்டிவ்ன்றது தான் செவ்வாய் தோஷம் இல்லை, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அது மாதிரி போய் பார்த்து எடுத்துட்டு வந்து நிறைய நெகட்டிவ்னு இருந்திருக்கு. அப்புறம் திருப்தி அடைஞ்சிருக்காங்க. இந்த செவ்வாய் தோஷங்கிறத ஏன் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க, அல்லது ஜோதிடத்தில் அந்த விஷயத்தை எதற்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு பற்றி இவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. அவங்களாம் ஆணவ போக்குடையவர்கள், அதிகார போக்குடையவர்கள், அல்லது மிலிட்ரித்தனமாக நினைச்ச உடனே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மைதான். ஆனால் பெண்கள் ஜாதகத்தில் மட்டும் இந்த செவ்வாய் ராகு லக்னம் 4, 7, 8, 12 இந்த இடத்துல சேர்ந்துடுச்சுன்னா அவர்கள் திருமண வாழ்வு கடுமையாக பாதிக்கப்படுகிறது. சுபர் பார்வை பார்த்தால் மட்டுமே அதில் கொஞ்சம் கஷ்டத்திலிருந்து ரிலீவ் ஆகுறாங்க. சரி, இப்போ செவ்வாயை நான் ஏன் அந்த அம்மா பேசுறபடி நான் அதே டாபிக் எடுத்து பேசுறேன் அப்படின்னா, இந்த செவ்வாய் தோஷங்கிற ஒரு விஷயம் திருமணத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பை செய்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு செவ்வாய் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல இருந்தால் நாம கடுமையான செவ்வாங்கிறோம். ஆனால் கடக லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் எங்க இருந்தாலும் தோஷம் இல்லை. அதற்குண்டான காரணங்கள் ஏன்னா ஒரு விதியை சொல்லிட்டு அது என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லணும். கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் செவ்வாய் முழு யோகக்காரகன். கடக லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி கேந்திராதிபதி இந்த இடத்துல வர்றதுனால செவ்வாய் தோஷத்தை தராது.